நேரு அவர்கள், முன்னாள் அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள சொல்றாரு, நீங்க விடுதலை சிறுத்தைகளை வந்து தனிச்சு நிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் வரலாறை அறிந்தும் அறியாதது போல் பேசுகிற வார்த்தை இது. அவர்கள் உண்மையாலும் விடுதலை சிறுத்தைகளுடைய களப்பணி என்னன்னு தெரியும். விடுதலை சிறுத்தைகளுடைய வந்து ஓட் பேங்க் எந்த அளவு திமுகவுக்கு கைமாறி இருக்கிறது, திமுகவுக்கு மடைமாற்றி இருக்கிறது என்பது அவருக்கு நல்லா தெரியும். குறிப்பாக வந்து அண்ணன் ஏவா வேலு அவர்களும் தெரியும், நேரு அவர்களுக்கும் தெரியும். என்ன வச்சுன்னா அப்படி மறைக்கலாம் முடியாது அவங்களால. ஏன்னா முதல்வருக்கே தெரியும். முதல்வருக்கே தெரியும். முதல்வரே வந்து சிஎம் ஜெயிச்சப்ப விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கால் தான் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் தான் எங்களுடைய நான் இன்னைக்கு முதல்வராக இருக்கிறது காரணம் அண்ணன் திருமான் தான் சொல்லி வெளிப்படையாக பேசியவர் தான் முதல்வர்கள். அதெல்லாம் அவர்கள் மறுக்க வாய்ப்பு இல்லை. அவர்கள் வந்து ஏதோ ஒரு சட்டசபைக்காக யாரோ ஒரு விவாதத்துக்காக பேசுகிறார். ஆனால் உண்மை நிலம் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளால் தான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பெரிய அளவிலான கூட்டணி திரட்சி அங்கு இருந்தது. திமுக என்கிற கூட்டணி வந்து வலுவாக இருந்தது காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அப்ப தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அனைத்திலும் வெற்றி பெற்றது காரணம் விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகள் தான் எதையும் எதிர்பார்க்காத வேலை செய்வான். விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தான் வந்து இளைஞர்களாக இருந்தான். திமுகவில் எத்தனை இளைஞர்கள் சொல்லுங்க பார்ப்போம். திமுகவுக்கு எத்தனை பேர் வந்து வெளிப்படையா வேலை செஞ்ச பக்கம் சாதி ரீதியா எவ்வளவு பேர் நாங்கள் நெருக்கடிகளாக சந்திச்சோம். எவ்வளவு சாதிய நெருக்கடிகள். எங்கள் கொடி எங்கேயாவது பாராளுமன்ற தேர்தல் எங்க தலைவர் நிக்க முடிஞ்சு எத்தனை சேரிகள் வந்து திமுகவுக்கு கோட்டையா நாங்க மாத்தணும். எத்தனை ஊர் திருவ நீங்க வந்து விடுதலை சிறுத்தைக்கு கோட்டையா மாத்தினீங்க சொல்லி பார்ப்போம். எங்க கொடி ஊர்ல தெருல பறக்க முடிஞ்சுதா? இதுதான் நம்ம திமுக நிலைமையா இருந்து இன்னமும் திமுகவில் சாதி வீரர்கள் இருக்கத்தானே செய்றாங்க. நீங்க எப்படி வெளிப்படையா பேச முடியும்?